الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சர்வ புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நன்மக்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி ஜும்மாவுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தலைப்பு பரக்கத் பொருந்திய சிறப்புமிக்க இந்த ஜும்மா, இதனுடைய சிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய இந்த நாள் கைருல் ஐயாமி வாஃபதுஹா, நாட்களில் மிகச்சிறந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். இது அல்லாஹ்விடத்தில் மகத்துவம் மிக்கது. அல்லாஹ் இந்த நாளை சிறப்பித்து வைத்திருக்கின்றான். எதன் மூலியமாக இந்த நாளை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால், நாள் சிறப்புக்குரியது என்று சொன்ன உடனேயே மற்ற நாட்களும் இதற்கும் உள்ள வித்தியாசம், இதை நல்ல காலம் கெட்ட காலம் என்றெல்லாம் சிந்திக்கின்றமே, அந்த அடிப்படையில் இல்லை. ஏன் இந்த நாளை அல்லாஹ் சிறப்பாக ஆக்குறான் என்று சொன்னால், இந்த நாளில் சாஅத்துன் இஸ்தஜாபத்து துஆய், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரம் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப அதன் மூலியமாக இந்த நாள் சிறப்பாக இருக்கின்றது. இந்த நாளில் ஒரு நேரம், அது எந்த நேரம் என்பதனை ஹதீஸில் தெளிவாக ஆக்கப்படவில்லை. ஆனாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில செய்திகளை சொல்லும் பொழுது அதன் மூலியமாக நாம் அதன் இந்த சிறப்புக்குரிய நேரம் இந்த நேரம் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். என்னவென்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் நம்பரில் ஏறி அவர் கீழே இறங்கி தொழுது வைக்கும் வரை, காமச் சொல்லு வரை என்று இதிலே கேட்கப்படுகின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப அந்த நேரம் எப்பொழுது என்றால், அதாவது குத்துபா ஓதும் பொழுது, நம்ம பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் பேசக்கூடாது, 2 ரக்காயத்து மட்டும் தொழுது கொள்ளலாம். அப்ப அந்த நேரத்தில் துஆ செய்யலாமா என்றால் துஆ செய்ய முடியாது. 2 குத்துபாவுக்கு இடையில் இமாம் உட்காருவார். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், நம்மளுடைய துஆக்கள் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அதே போன்று தன்னுடைய அந்த பிரசங்கத்தை முடித்துவிட்டு இமாம் காமச் சொன்ன உடனே இமாம் கீழே இறங்கி வருவார். காமச் சொன்ன உடனேயே தொழு வைத்து விடுவார்.
அப்ப இந்த இடைப்பட்ட இந்த கேப்புகளில் இந்த வினாடி துளிகள் இருக்கின்றது, அந்த நிமிஷத்தில் நாம் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் என்ன செய்யலாம், அங்கீகரிக்கின்றான் அப்படிங்கிற நம்ம விளங்கிக் கொள்ளாங்க. இது ரொம்ப சுருக்கமாக எது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றதோ அதை வட்டுருக்கமான சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இதற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதிகமாக நாம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் நிறைய பாவங்கள் செய்வான். எனவே அந்த பாவங்கள் இருந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதால் ஒரு மனிதனுக்கு ஆகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். அந்த மன்னிப்பும் அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவருடைய பொருத்தம் கிடைப்பது எதன் மூலியமாக கிடைக்கும் என்றால், நாம கேட்கக்கூடிய அந்த இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேட்டுக்கொள்ளலாம். அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை மிக எளிமையான வார்த்தை, சுருக்கமான வார்த்தை. இருந்தாலும் அது ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருப்பதனால் அந்த துவாவை நாம் என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். ஆகச்சிறந்த ஒரு நேரமாக இருக்கின்றது. அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த அந்த ஒரு சில வினாடிகளில் தான் நாம் கேட்க இருக்கின்றோம். இன்னொரு துவா இருக்கின்றது. அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழும் பொழுது ஃபமினன் நாஸி மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹும் ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று உலகத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எனக்கு செல்வத்தை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, பிள்ளைகளை கொடு, பரக்கத்தான வாழ்க்கையை கொடு என்று இந்த உலகத்தையே கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் வமா லஹும் ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், மறுமையில் அவர்களுக்கு எதுவும் இல்லை. ஒமின்ஹும் மன் யகூலு, இன்னும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இப்படி கேட்பார்கள். எப்படி என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்று கேட்பார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இந்த உலகத்தில் நல்லதை கொடு. சுருக்கமான வார்த்தை. காசை கொடு, பணத்தை கொடு, செல்வத்தை கொடு, பதவியை கொடு, கல்வியை கொடு. இது ஒவ்வொன்றாக நம்ம கேட்பதை விட எது நல்லது என்று நீ முடிவு செய்திருக்கின்றாய், அந்த நல்லதை கொடு. ஹஸனத்தன் வகினா வஹஸன வஃபில் ஆখিরাতি, மறுமையில எது நல்லதோ, எது நல்லது, அர்ஷிக்கில் இருப்பது நல்லது, கேள்வி எனக்கு மிக சுலபமாக இருப்பது நல்லது, கபருடைய வேதனை இல்லாமல் இருப்பது நல்லது, கபருடைய கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு படாரென்று டக்குன்னு பதில் சொல்லக்கூடியது நல்லது, ஆலம் பரிசகல நம்முடைய இருப்பிடம் சுகமாக இருப்பது நல்லது. எவ்வளவு ஒரு சுருக்கமான வார்த்தையில என நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. இந்த துவாவை அல்லாஹ் தன்னுடைய அருள்மலை சொல்லும் பொழுது சில மக்கள் இருக்கின்றார்கள், இப்படியும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதை கொடு, வஃபில் ஆখিরাতি மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு, வகினா அஸாபன் நார் நரகத்துடைய வேதனை விட்டும் நீ காப்பாற்றுவாயாக. இந்த நரகத்துடைய வேதனை ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஒன்று கபருடைய வேதனையை எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று இரண்டாவது, கபரில் இருந்து வந்ததுக்கு பின்பு மஹ்ஷருடைய அந்த வேதனைகள் இருக்கின்றது, அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரே ஒரு வாசகம் தான். அந்த வாசகத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு அர்த்தம் புரிந்த ஒரு துஆவை நமக்கு சொல்லித் தருகின்றார். இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் ஹஜ் செய்கின்ற நேரத்தில், அதே போல உம்ரா செய்கின்ற அந்த நேரத்திலே அதை தவாப் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த தவாப் செய்யும் பொழுது நிறைய துவாக்கள் கேட்கலாம், தஸ்பீஹ் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே அந்த தவாப்புகளை சுற்றி வந்து கொண்டிருப்பது. வேற எதையும் குறிப்பிட்டு இதுதான் ஓதனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு துவாவை மட்டும் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். என்ன துவா என்றால், இந்த ருக்குன் யமான் ஒரு இடம் இருக்கும், ஹஜ்ஜல் அஸ்வதுங்கிற இடம் இருக்கும். அந்த ருக்குன் யமான்ங்கிறது ஹஜ்ஜல் அஸ்வதுக்கு இடைப்பட்ட இந்த இடத்துக்கு 3 மூலை நீங்க சுத்தி வந்துருவீங்க. 4வது மூலை ருக்குன் யமான் ஒரு இடம் இருக்கும். அந்த ருக்குன் யமான் இருந்து ஹஜ்ஜல் அஸ்வதுக்கு கல் இருக்கும். அந்த ஹஜ்ஜல் இடைப்பட்ட அந்த இடத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்று கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. 7 சுற்றுலையும் அதை சிறப்பித்து குறிப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லித் தருகின்றார்கள் என்றால், இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு கலிமாவிலே, இந்த வாசகத்திலே எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆகையினால் அந்த வினாடி, அந்த ஜும்மாவுடைய நாள்ல நாம கேட்கக்கூடிய அந்த நேரம் மிக மிக சுருக்கமான நேரமாக இருப்பதனால் அந்த நேரத்திலே ஒன்று இஸ்திக்பார் செய்து கொள்வது, இரண்டாவதாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் அப்படிங்கிற அந்த துஆ என்ன செய்யறது, ஓதுறது. சரி, ஆக இந்த நாள் சிறப்புக்குரிய நாள் அப்படின்னு சொன்னா வேற எதுவும் நல்ல காரியமா நடக்கும், கெட்ட காரியமா நடக்காது என்ற அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை.
இந்த நாள் சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால் இந்த நாளில் ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த நேரத்திலே நீங்கள் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்ற ஒரு காரணம். அடுத்ததாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நாளாக இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு தொழுகை மறு தொழுகைக்கு இடைப்பட்ட அந்த நேரம் மன்னிப்புக்குரிய நேரம் என்று சொன்னார்கள். லுகர் தொழுது அசர் தொழுகை போறோமா, அப்ப அந்த தொழுகை நாம எதிர்பார்த்து கொண்டே இருப்பதனால் அந்த இடைப்பட்ட நேரம் நாம் செய்கின்ற சிறு பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது, அது பரிகாரமாக ஆகின்றது. அதே போன்று ஒரு ரமலானுடைய ஒரு மாதம் அடுத்த ரமலானுடைய மாதத்துக்கு இடைப்பட்ட நாட்கள் அது ஒரு பாவத்தின் பரிகாரம் என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த ஜும்மாவுடைய இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட அந்த நேரங்களிலே நடக்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இரண்டாவது காரணம் என்னவென்றால் தக்ஃபீரு ஸுனூப், பாவத்துக்கு பரிகாரமாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. பாவம் தான் மனிதன் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு ஒரு பரிகாரமாக, அவனுக்கு ஒரு வடிகாலாக இந்த நாள் இருப்பதனால் அந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக மாறிவிடுகின்றது. இதெல்லாம் ஏன் அல்லாஹ் நமக்கு இதை சொல்லி தருகின்றான்? மனிதன் மௌத்தாகும் பொழுது ஒரு நல்ல மனிதனாக, என்னுடைய தண்டனைக்கு ஆளாகாமல், என்னுடைய கோபத்திற்கு அவன் ஆளாகாமல், ஒரு சிறந்த மனிதனாக நாளைக்கு மறுமையில் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் கலிமா சொல்லியிருக்கின்றான், என்னை நம்பியிருக்கின்றான். ஆகையினால் அவனுக்கு என்னை சந்திக்கும் பொழுது அவன் என்னுடைய அருளை பெற்றவனாக, என்னுடைய பொருத்தத்தை பெற்றவனாக அவன் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பாவத்தின் மன்னிப்புக்குரிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இப்படி சிறப்புகளை இன்னும் நிறைய இருக்கிற ஜும்மாவுடைய சிறப்புகள். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாம பயான்களில் தொடர்களே அதை நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள மனிதர்களாக அவனுடைய